ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு கொரியன் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் கொடுத்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ட்ராமா. ஃபன் ஃபேண்டசின்னு எல்லாமே மிக்ஸான ஒரு ட்ராமா. இது ஒரு மினி ட்ராமா, ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் வாய்ஸ் ஓவர் தான், என்னன்னா என் பேர் தான் உன்சேனி அப்படின்னு சொல்லி என்ன தான் இந்த ஊரில் எல்லாரும் சைக்கோ மாதிரி பார்ப்பாங்க. மண்டையில் படிப்பும் ஏறல, சொல்லிக்கிற மாதிரி பெரிய வேலையும் கிடையாது அப்படின்னு அவளை பற்றி அவளே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கா. பார்க்க ஒரு மாதிரி இந்த ஹூக்கஸ்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி தான் இருக்கா. அப்படியே பார்த்தா டக்குன்னு மூக்குலேருந்து பிளட்டாக வருது. ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் அவள் பிழைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது போல், பிழைக்க சான்ஸே இல்லை, எப்போ வேணாலும் சாகலாம், அந்த மாதிரி ஒரு நிலமை தான். அப்படியே வெறிச்சு போய் அந்த ஊர் ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. அப்போது அங்கே நிறைய கிறிஸ்டின் விசுவாசிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் மாதிரி பேசுகிறாங்க. இந்த உலகமே அழிய போகுது, ஜீசஸை நம்புங்க, ஆண்டவரை நம்புறவங்களுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு லேடி சேனிக்கிட்ட, அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து 1999 டிசம்பர் 31 உலகமே அழிய போகுது, ஆனால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அழிவே கிடையாது அப்படின்னு சொல்ல, இது என்னன்னா இந்த ஸ்டோரியே வந்து 1999 நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இவ கடுப்பாகிறா கேட்டுட்டு. ஆமாம், உங்கள் கடவுளுக்கு என்ன வேறு வேலையே கிடையாதா? ஆமாம், உங்கள் கடவுளுக்கு என்ன வேறு நாளே கிடைக்கலையா? உலகம் அழிய போகிறத நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, என்னால் மட்டும் பார்க்க முடியாது, வேறு டேட் எல்லாம் மாற்றி வைக்க மாட்டாரா என்ன உங்கள் கடவுள்? சும்மா போமா அங்கிட்டு, கத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி பிடிச்சி கத்தி விட்டுடுறா. உலகம் அழிய போகிற கவலைலாம் கிடையாது அவளுக்கு. உலகம் அழியறத பார்க்க முடியாமலே இவ போய் சேர்ந்துருவாளேன்ற பயம்தான். அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்கார. கரெக்டாக ஒரு குட்டி பையன் ஐஸ்கிரீம் தின்னுட்டே வந்து, அக்கா ஏன் உங்கள் வாய் ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இவளே கடுப்பில் இருக்கா. உடனே குட்டி பையன்கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை பிடிங்கிவே தின்னுட்டு, இப்போ தின்னுட்டேன் போதுமா புடி அப்படின்னு சொல்லி குச்சி கொடுத்துட்டு கிளம்பி போக, குட்டி பையன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அங்கே ஒரு பையன் வந்து குட்டி பையன்கிட்ட லாலிபப் எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி அவங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்கிறானா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. ரீசெண்டாக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் போல். இந்த முனிசிபாலிட்டி மாதிரி மக்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி மனு எழுதி கொடுத்து அதை கிளியர் பண்ணுவாங்கள்ல, சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஒரு ஒர்க் தான் இங்கே பண்ணுறான் போல் ஜூனியராக. இப்போ அங்கே ஒருத்தர் வராரு, இவனோட சீனியர் தான். ஹீரோயினை பார்த்து சொல்கிறாரு, அவள் கொஞ்சம் அப்படி தான்ப்பா சைக்கோ மாதிரி, அவகிட்டலாம் கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் ஹீரோயினி ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறான். இவளும் ரோட்டில் அப்படியே கத்திக்கிட்டே புலம்பிகிட்டே போயிட்டுருக்கா. அப்படியே ஒரு நைட் டைம் காட்டுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த குப்பை கொட்டுற பிளேஸ் மாதிரி இருக்குது, ஏதாவது கிடைக்கும், கடைக்கு போட்டு இடைக்கிட காசு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தேடி வந்திருக்காரு போல். ஏதாச்சும் பிளேஸே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. தடை விதிக்கப்பட்ட பிளேஸ் மாதிரி தான் தெரியுது. ஊருக்கு ரொம்ப தள்ளி இருக்குமா அது வேற. இவரும் அப்படியே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே ஒரு கம்பியை பிடிச்சி இழுக்கும்போது ஸ்லிப் ஆகி அப்படியே ஒரு தண்ணி ஃபுல்லாக சேரும் சகதியுமாக இருக்குது, அதில் போய் விழுந்துடுறாரு. அந்த தண்ணியே ஒரு மாதிரி பிளாக்காக வழவழான்னு இருக்குது. உடம்பெல்லாம் பட்டதும் ஒரு மாதிரி பண்ணுறாரு. திடீர்னு தொண்டெல்லாம் கவ்வுது, கழுத்தெல்லாம் பிடிச்சி வேற இறுக்கிக்கிறாரு. காதை தொட்டால் காது கையோடு அப்படியே கழண்டு வந்துருச்சு. அப்படியே அந்த தண்ணிலேயே விழுந்து துடிக்கிறாரு. அப்புறம் என்ன ஆச்சுனே அவருக்கு தெரியல. அப்படியே ஜூம் அவுட் பண்ணா அந்த பப்ளிக் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு வயசானவர் வந்து சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து காணாமல் போயிட்டாராம். முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம்ல, அவரை தான் சொல்கிறாரு போல், இந்த ஊருக்குள்ளே சைக்கோ கொலைகாரன் இருக்கான் சார், அவன் தான் கொலையெல்லாம் பண்ணியிருக்கான், போன வாரம் கூட இப்படி ஒருத்தர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்ல, காணோன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண தான் வந்திருக்காரு போல். அவரை பார்த்ததும் எல்லா ஆஃபீஸர்ஸும் மிரள்றாங்க. இவர் டோக்கனை கையில் வச்சுக்கிட்டு யார்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே செவனேன்னு ஏதோ தேடிட்டு இருப்பானா. சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்ணிடுறாரு, அவனை அந்த ஆள்கிட்ட கோத்து விட்டுடுறாரு. இவர் வந்து ஒரு 10 வாட்டி இந்த ஆஃபீஸ் வந்திருப்பார் போல். அந்த குப்பை கொட்டுற பிளேஸ் இருக்குல்ல, அதை பற்றி தான் டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார் போல். லோடன் பேசிகிட்டே இருக்காரு. அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சரியான இம்சையாக இருக்கார். ஆனால் ஹீரோ வந்து அவரை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுறான் லெஃப்ட் ஹேண்டில். அப்படியே சமாளிச்சுட்டு மொட்டை மாடியில் வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு காணும்னு சொல்லி ஒரு வயசான தாத்தா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்து, என்னப்பா ஊருக்கு புதுசா, பார்க்க தான் இந்த ஊர் அமைதியாக இருக்கும், ஆனால் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரை எல்லாருமே காணாமல் போயிட்டுருக்காங்கப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்றதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. என்னன்னு தெரியல. அப்படியே 2 அட்வைஸை போட்டுட்டு நைஸாக ஹீரோ சாப்பிட வச்சுருந்த லஞ்சை வேறு ஆட்டை போட்டு போயிடுறாரு.
கட் பண்ணால் ஹீரோயின் தான் எப்படியும் சாக போகிறோன்னு தெரிஞ்சு போச்சு. அதான் சாகிறதுக்கு முன்னாடி உலகத்தையாச்சும் ஒரு வாட்டி சுற்றி பார்க்கணும், ட்ரிப்பு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி ட்ரிப்பு போகணும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் பாட்டிக்கிட்ட வந்து சாக போகிறன்றதை பற்றிலாம் எதுவும் சொல்லலை, மறைக்கிறா. ஆனால் பாட்டி ட்ரிப்பு எல்லாம் கிடையாது, போய் வெங்காயத்தை ஊறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹார்டி ஹவுஸ்ன்ற ஹோட்டல் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல். வசதியான இடம் மாதிரி தான் தெரியுது. பாட்டி கிட்ட கேட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரூமில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கங்கே சேர்த்து வச்ச பாக்கெட் மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வந்தால் ஒருத்தன் நிற்கிறான். ஹீரோயினுக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா அது இவன் தான். ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கான் பார்க்கவே. ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. இப்போ கூட செனி எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்க, நான் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா, காசு கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அவங்க கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க, உன்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட சுத்தமாக இல்லை, நீ போகாத அப்படின்னு சொல்கிறான். நான் முடிவு பண்ணிட்டேன், போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா கிளம்புறா. காசு இல்லாமல் எப்படி போவ அப்படின்னு கேட்க, கவலைப்படாத, நாளைக்கு என்கிட்ட 50 மில்லியன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறா. என்ன கதை எப்படி வரும்ன்றது தெரியல. அப்படியே நம்ம இம்ஸ் அங்கிள் பப்ளிக் ஆஃபீஸில் வந்து கத்துனார்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக ஒய்ஃப்க்கு பயப்படுவாருன்னு தெரியுது. ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக. பேசிகிட்டே இருக்கும்போது இவர் சொல்கிறாரு, அம்மாவுக்கு 70வது பர்த்டே வருது, ட்ரிப்பு பிளான் பண்ணணும், வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்க, ஏயா கிரெடிட் கார்டு பில் கட்டவே வக்கில்ல உனக்கு, இதில் ஹவாய் ட்ரிப்பு வேறையா, சும்மா போயிடு அங்கிட்டு அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. இவரும் திரும்ப, இல்லைம்மா அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு ஆரம்பிக்க, இவங்க என்னடானா டக்குன்னு ஒரு பூங்கொத்தை எடுத்து கையில் வச்சுட்டு, ஐயா பூச்சி போச்சே எவ்வளோ சொன்னாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக தான் அவரை பூச்சி மாதிரி சொல்லி கத்த, இவருக்கு புரியாமையா இருக்கும். இவங்க பூவை கீழெல்லாம் போட்டு மிதிச்சு, சாவு சனி நீ சாவு அப்படின்னு சொல்லி மிதிச்சிட்டு இருக்க. எம்மா நீ சாப்பிடு, அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே மழையில் கூட பிடிச்சிக்கிட்டு அவர் பொண்ணை தான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணலான்னு வந்திருக்காரு. அவங்க அம்மா கிட்ட தான் அப்போ கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம ஹவாய்க்கு ட்ரிப்பு போகிறோம், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது தடிக்கு கீழே விழுறாரு. என்னென்னமோ பண்ணுறாரு. அவர் போகிறவங்க வரவங்கலாம் அவர் ஒரு மாதிரி காமெடியாக தான் பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க. அவர் பொண்ணு பார்க்குறா. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் போல். அவர் கூட போகாமல் அவள் ஃப்ரெண்டு கூட ஜோடி போட்டு கிளம்பிட்டா. இவர் பாவமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிளம்பி ஹீரோயின் ஃப்ரெண்டு ராபின் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் பிளாக் கலர் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு கொள்ளைக்காரி மாதிரி சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கா. கத்தி கடப்பார கயிறுன்னு சொல்லி என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். தெரியாமல் வேற அவளை இடிக்க வாங்கின கத்தி கடப்பாரை எல்லாம் கீழே விழுந்துருது. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டான். இவளும் எல்லாத்தையும் எடுத்து பில்லெல்லாம் போட்டுட்டு பதுங்கி வராளா. ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இதில் வேற பெரிய ட்ராலி எல்லாம் தள்ளிக்கிட்டே போகிறாளா. ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், இவ தான் அந்த சைக்கோ கொலகாரி போல அப்படின்னு நினச்சிட்டு நேராக வந்து ஹீரோயின் ட்ராலியை பிடிச்சிக்கிட்டு, நீ தானே அந்த கொலகாரி, கிம்பாமை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தர் செத்து போயிருப்பார்ல, அவரை தான். இவ சொல்கிறா, இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யார் நீ ஃபர்ஸ்ட் ட்ராலி எவிடு அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, எதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய ட்ராலி அப்படின்னு சொல்லி மாற்றி அதை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுங்க இழுத்த இழுப்பில் அந்த ட்ராலி வந்து பிச்சுக்கிட்டு ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. இவளோட இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே பறக்குது. இந்த ரணகலத்தில் மேலே வந்து கூரையில் மழை தண்ணியெல்லாம் தேங்கி இருக்குமா, அது கீழே கொட்ட இவன் நார்மலாக நின்று இருந்தாலே ஒன்றும் ஆகியிருக்கு. அது போல் காப்பாத்துறன்னு ஹீரோயினை பிடிச்சி இழுக்க எல்லா தண்ணியும் ஹீரோயின் மேலேயே கொட்டிருச்சு. அப்புறம் என்ன, இவளே ஒரு மாதிரி சும்மாவா விடுவா, இழுத்து வச்சு ஹீரோ மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா பாருங்க. ஹீரோ மூஞ்செல்லாம் ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சு. சம்பவம்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து சாவகாசமாக பாட்டிக்கிட்டு தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. மாத்திரெல்லாம் போட்டியா, எப்போ வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கத்த. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா லக்கேஜில் ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹீரோயின் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாரி எல்லாம் கேட்டுட்டு போகிறான். இவளும் கேட்குறா, லாஸ்ட்டாக கேட்குறான் பாட்டி, ட்ரிப் அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல, நீ இருக்க கண்டிஷனுக்கு உன்னால் ஊர்லாம் சுற்ற முடியுமாடி, ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா, சின்ன வயசில் பெருசாக டேலண்ட் இல்லைனாலும் அமைதியான அன்பான பொண்ணாக இருந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, அவள் எப்போ செத்து போயிட்டா அப்படின்றா. பாட்டிக்கு ரொம்ப பாசம் தான் இவன் மேலே, அதான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. கட் பண்ணால் ராபினும் இம்சா அங்கிளும் தான் காட்டுறாங்க. ராபின் வீட்டில் தான் நூடுல்ஸ் சமைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் சரியான முந்திரி கொட்டையாக இருக்கார். வேகிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் கையை விட்டு சூடு தாங்காமல் கத்திக்கிட்டு இருக்காரு. ராபின் சொல்கிறான், செனி 50 மில்லியன் வச்சு ட்ரிப்பு போக போகிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. இவரும் என்ன ஏதோ ட்ரிப்பெல்லாம் போக போறியாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்களுக்கு கரெக்டாக தான் எல்லாரும் முந்திரி கொட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க, மற்றவங்க விஷயத்தில் கரெக்டாக மூக்கு நுழைக்கிறீங்களே அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இவர் கடுப்பாகிறாரு. என்ன பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பாட்டி உன்னை நம்பி 50 மில்லியன் இல்லை 50 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. உனக்கெல்லாம் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பண்ணால் 10 மில்லியன் பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க எஜமானி அப்படின்னு. அப்புறம் என்ன ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க 3 பேரும். கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டு கதவை ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்ததும் பிடிச்சி கத்துறாங்க. அக்கம் பக்கத்தில் யாரும் குடியிருக்க வேணாமாப்பா, ஏன்பா எல்லாத்தையும் போட்டு டெய்லி நைட்டு உடச்சிக்கிட்டு இருக்கியே, இன்னொரு டைம் சத்தம் எதுவும் வந்துச்சு வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்ல, இவனும் சாரி எல்லாம் கேட்டுட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தீங்கன்னா திங்ஸு மொத்தம் செதறி போய் கிடக்கு வீட்டு பார்க்குறான். அப்படியே வந்து சேரில் உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டே ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய சின்ன பசங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த பசங்களை வச்சு இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க போல். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டாக்டரோட ஃபோட்டோவுமே போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு பிளேஸ்க்கு கிளம்பி வரான். அங்கே வந்தால் நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. ஒரே குப்பையாக இருக்குது. அங்கே இருந்து ஒரு பேம்ப்ளெட் எடுக்கிறான். அந்த ஸ்ட்ரீட்டில் கிறிஸ்டியன்ஸ்லாம் அந்த கொடுத்தாங்கல்ல ஒரு பேம்ப்ளெட், அதுதான். அதில் வந்து இந்த அப்போக்லிப்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் ஒரு சர்ச் நேம் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சர்ச் ஆஃப் எட்டர்னல் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி. ஒரு மாதிரி அதையே ஷாக்காக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ ஜெயிலில் இருக்காரு. எழுந்து வந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாரு. ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுற பிளேஸ் மாதிரி இருக்குது. டெட் பாடிலாம் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தொட்டி மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்த்தா அதில் ஒரு பூனை, அதுக்கு உயிர் வேறு இருக்குது. தாத்தாவை பார்த்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுது. இவர் என்னடானா கிம்பாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் இவர். யார் இதெல்லாம் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, ஒரே மர்மமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் புதுசாக ஃபார்ம் ஆன நம்ம கேங்கை தான் காட்டுறாங்க. முந்திரி கொட்டையும் ராபினும் முகமுடியெல்லாம் போட்டுட்டு சேனியை பிடிச்சி சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன பிளான்னா, சேனியை கடத்தி வச்சு பாட்டிக்கு கால் பண்ணி உங்கள் பேத்தியை கடத்தி வச்சுருக்கோம், 50 மில்லியன் கொடுத்தா தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி 50 மில்லியன் கறக்கிறது தான் பிளான். சேனி போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் தான் இது. இதுவரை எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சேனி முகத்தில் அடித்து டார்ச்சர் பண்ண மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ சொல்கிறா, என்னை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க பாட்டி, காப்பாற்றுங்க, அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அப்படின்லாம். டேக் ஓகேன்னு சொல்லி இவனுங்களும் 2 பேரும் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்னடானா திடீர்னு கண்ணெல்லாம் இருட்டுது, மூச்சு முட்டுது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மூச்சு முட்டி செத்துட்டா. இவனுங்க அப்போ தான் சரி எமோஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, இன்னொரு டேக் போகலாமா அப்படின்னு சொல்லி அவளை வந்து கூப்பிடுறான். இவன் எந்திரிக்கவே இல்லை. கண்ணத்தை பிடிச்சி தள்ளுறாரு. பார்த்தா தலை தொங்கிருச்சு. மூக்கில் கை வச்சு பார்த்தா மூச்சே காணும். கொஞ்ச நேரத்தில் முந்திரி கோட்டைக்கு மூச்சு நின்றுட்டு இருக்கும் போல். உயிரே இல்லை இவருக்கு. ராபின் கிட்ட சொல்கிறாரு செனி செத்துட்டாடா அப்படின்னு. அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், செனி செனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செனியோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. என் சாவு இவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போய் இவனுக்கு முன்னாடியா என் உயிர் போகணும், கிளிமாஞ்சரை போய் யாரோரா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனே அப்படின்னு சொல்கிறான். அந்த நார்தன் லைட்ஸ் இருக்கும்ல, அதை பார்க்கணுன்னே இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை பார்க்க முடியாமலே போய் சேர்ந்துட்டா. எங்கள் பாட்டி இவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கால் பண்ணி பார்க்குறாங்க. அட்டன் பண்ணலைன்னு வேற ஒருத்தனை கால் பண்ணுறாங்க. போலீஸாக இருந்து இப்போ இவன் வேலையை விட்டுட்டான் போல. இவனையும் பாட்டி தன்னோட பேரன் மாதிரி தான் பார்க்குறாங்க. அவன்கிட்ட சேனி எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இவனுங்க 2 பேரும் கதறானுங்க. ராபின்லாம் சிபிஆர் பண்ணுறேன்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆஹா, இவர் முந்திரி கோட்டை புலம்புறாரு. 10 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் போலயே அப்படின்னு சொல்லி. வேற வழியே இல்லை, செனி எங்கேயாச்சும் மறைச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல இவன் ஒத்துக்க மாட்டான். செனி என்ன குப்பையா, அவன் ஃப்ரெண்டு, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் நடந்து எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா யார் நம்புவாங்க, புலம்புறாங்க. பிளான் பண்ணி கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டாலேன்னு. இவ தான் பயங்கரமாக பேசி 2 பேரும் பிரெயின் வாஷ்லாம் பண்ணியிருப்பா. ஆனால் போலீஸ் ஒத்துப்பாங்களா, வீடியோஸ்லாம் வேற இருக்கு. என்ன பண்ணுறாங்க, செனி பாடியை வந்து ஒரு தள்ளு வண்டியில் தூக்கி போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்ல அந்த மர்மமான குப்பை ஏரியா, அங்கே தான் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ராபின் அழறான், இதை பண்ணி தான் ஆகணுமா, செனியை இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு. இவர் சமாதானம் பண்ணுறாரு, நமக்கு வேற வழியே இல்லைப்பா, இதை பண்ணி தான் ஆகணும். செனி போட்ட பிளானால நம்ம ஜெயிலுக்கு போனால் செனி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு என்னென்னமோ பேசி சமாதானப்படுத்தி செனியை தூக்கி மறைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒரு சவுண்டு. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ தான் வந்து நிற்கிறான். முந்திரி கோட்டையை பார்த்து, அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த பிளேஸை பற்றி நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன அப்படின்னு கேட்க இவனை பார்த்துட்டு, மிஸ்டர் விசித்ரா ஆஃபீஸர் நீங்களா, அது ஒன்றும் இல்லை, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், அதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு முடிஞ்ச வர சமாளிக்கிறார் இவரும். ஆனால் ராபின் மூஞ்சில் பயம் ஆடலை. அவனை பார்த்ததும் தான் இவனுக்கு டவுட்டே வருது. இவனும் கேட்டுகிட்டே இருக்கும்போது தள்ளு வண்டி பார்த்தா பேலன்ஸ் இல்லாமல் உருண்டு போய் அந்த சேரும் சகதியமாக இருந்துச்சுல்ல, அந்த தண்ணிலே போய் விழுந்துடுச்சு. அப்புறம் என்ன, சேனி அந்த சேத்துல விழுந்து கிடக்குறா. ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்துட்டான்.
அவனை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவனுங்க 2 பேரும் ஸ்லிப் ஆகி அந்த சேத்துலேயே விழ கப்பு தாங்கலை, கொமட்டிட்டு வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? கண்ணால் பார்த்துட்டான். கேட்குறான், இவன் அந்த சைக்கோ பொண்ணு தானே, அப்போ இவளை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ இல்லை இல்லை, அவன் மேலே கை கூட வைக்கலை, அவளாக தான் செத்துட்டா, சொல்லப்போனால் பிளான் பண்ணி கொடுத்ததே இவ தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்படி நம்புவான்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா விழுந்து கிடந்த செனியவ காணோம். சுற்றி எங்கேயுமே இல்லை. அப்புறம் என்ன, போலீஸும் வந்துட்டாங்க. ஹீரோ கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்க தான் அந்த பொண்ணு கொன்று டெட் பாடி வச்சுருந்தாங்க, அதான் கால் பண்ணேன். இப்போ டெட் பாடி எங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிற பொண்ணு ஹார்ட்டி ஹவுஸ் ஓனரோட பேத்தி தானே, அதுவும் அந்த பொண்ணான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, பார்த்தா பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கா. இவனும் ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிட்டு அப்புறம் தான் பார்க்குறான் இவன் எப்படி உயிரோட வந்தான்னு. அதை விட ராபின்க்கும் முந்திரி கோட்டைக்கும் செம்ம ஷாக்கு. அப்போது ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் தான், நான் செத்து போனது உண்மைதான் அப்படின்னு. அப்போ தான் ஒரு சீன் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லக்கேஜை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அப்போ கூட லக்கேஜில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கத்தி சிசர்ஸ் எல்லாமே மேலே பறந்துருக்கும். அது குத்திடக்கூடாதுன்னு சொல்லி இவன் தான் ஏதோ சூப்பர் பவர்லாம் யூஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பான். அப்புறம் கூட அந்த ரூஃப் வந்து உடஞ்சிருக்கும்ல, அதை வந்து அவனோட சூப்பர் பவர் வச்சு சரி பண்ணியிருப்பான். இதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லை? ஸோ இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.